Glory to God. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பு இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். இன்று நம் தேவன் நம்மோடு கூட உறவாட நினைத்த வார்த்தையானது சங்கீதம் 34 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம் கர்த்தர் நல்லவரும் அன்புள்ளவரும் மிகுந்த கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்பீர்களானால், தாவீது சொல்கிறார், நீங்கள் அவரை ருசித்து பார்க்க வேண்டும். ஆம் தேவ பிள்ளைகளே, ஒரு பழத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒருவர் அதை பற்றி சொல்லும் பொழுதும் அதன் சுவையை, அது புளிப்பா கசப்பா இனிப்பா, நம்மால் அதை அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் அதை உண்ணும் பொழுது அந்த பழம் இனிப்பாக இருக்கிறதென்று அதன் சுவையை உணர்ந்து நம்மால் சொல்ல முடியும். அதே போலத்தான் தேவ பிள்ளைகளே, அனுபவித்து நாம் உணர்ந்து செய்யும் காரியங்கள் உறுதியாய் நிற்கும். தேவ வார்த்தை என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்த தாவீது சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய எல்லா ஏற்ற தாழ்வுகளிலும் தேவனை பற்றி கொண்டிருந்தார், தேவனை மறைவிடமாய் கொண்டிருந்தார். ஆம் தேவ பிள்ளைகளே, நாமும் கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவருடைய வார்த்தையை தியானியுங்கள். அவர் எவ்வளவு அன்புள்ளவர், அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையும், அவர் எவ்வளவு நீதியுமானவர் என்று அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தியானித்து உணர்ந்து அறியுங்கள். அவரையே சார்ந்து நாம் இருக்கும் பொழுது தேவன் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை அளிக்கிறார், மிகுந்த சந்தோஷத்தையும் தருவார். கர்த்தர் மீது நம்பிக்கையாய் இருக்கும் நீங்கள் பாக்கியவான்கள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் ராஜா, நீர் எங்களோட பேசின உம்முடைய அப்பா நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி தகப்பனே. உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை ருசித்து பார்க்க வைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய அன்பை ருசித்து உம்முடைய அன்புல நிலைத்திருக்க நீர் கிருபை செய்யுங்க. அப்படியாக நீர் செய்து பிள்ளைகளுக்கு அப்பா பரிபூர்ண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே.